ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கல்கி 2898 படத்தின் திரை விமர்சனம். கல்கி 2898 படத்தில் அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ், திஷா பத்தானி, தீபிகா படுகோனே, ஷோபனா, பிரம்மானந்தம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ஜோட் ஜே ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். நாக் ஆக்ஷின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் மகாபாரத முடிவிலிருந்து 2898 ஆண்டு வரை வருகிறது. மகாபாரத கதை முடிஞ்சு 6000 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவம். அதாவது நமக்கு பின்னாலேயும் 800 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கதை. இதில் முதல்ல 10 நிமிஷம் நீங்கள் பார்க்கலன்னா படத்தின் கதை உங்களுக்கு புரியாது. ராமாயண போர் இறுதி வடியும் பொழுது அஸ்வத்தாமனும் கிருஷ்ணனும் உரையாடுகிறார்கள். அஸ்வத்தாமன் மேலே கிருஷ்ணன் கோவப்படுறாரு. ஏன்னா அவருடைய கேள்விகள் அந்த அளவுக்கு அக்னி குஞ்சுகளாக இருந்தன. அப்போ கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை சபிக்கிறாரு. நீ கலியுகத்துக்கு போய் அங்கே ஒரு தெய்வ குழந்தையை காப்பாற்று, அதுக்கப்புறம் நீ முக்தியை அடைவாயின்னு சொல்கிறார். அஸ்வத்தாமன், அமிதாப் பச்சன் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ரொம்ப வயதானவர், அது எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அந்த சமயத்தில் கங்கை உள்பட எல்லா ஜீவநதிகளையும் தண்ணி இல்லை. மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் கமலஹாசன் கொடூர அரசனாக ஆட்சி புரிகிறார். கமலஹாசன் மட்டும் தனக்கு வேண்டியவர்களை, அரசு அதிகாரிகளை காம்ப்ளெக்ஸ் என்ற இடத்துல அடைச்சி வச்சுருக்கார். வெளியில் உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, உடுத்துறதுக்கு உடை கிடையாது. இவங்க எப்படியாவது இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரபாஸ் எப்படியாவது காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகணுன்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு வாகனத்தை தயார் பண்ணுறாரு. அந்த வாகனத்தில் புஜ்ஜி அப்படின்னு ஒரு வழிகாட்டும் பொம்மையும் இருக்கிறது. அதோட பேசிக்கிட்டே வர்றாரு. அந்த மக்களுடைய நம்பிக்கை என்னென்னா, தீபிகா படுகோனே அம்மா அம்மா என்று எல்லாரும் வழிபடுறாங்க. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தான் தெய்வ குழந்தை. அந்த தெய்வ குழந்தையை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் கே அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் கமலஹாசன். அதுக்கு பலர் நியமிக்கிறார். அதனால் அந்த தெய்வ குழந்தையை பெறப்போகும் தீபிகா படுகோனை எப்படியாவது சிறையெடுத்து வருவது என்று முடிவெடுக்கிறார்கள். ஒரு பக்கம் பிரபாஸ் அந்த தீபிகா படுகோனையை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார். இன்னொரு பக்கம் தன்னுடைய சாபத்தை முடித்து கொள்வதற்காக தீபிகா படுகோனையை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அமிதாப் பச்சன். இவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தில் கடைசி காட்சி. அமிதாப் பச்சன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். 72 வயசுலேயும் மனுஷன் எங்கேயோ போயிட்டார் நடிப்பில். அதான் அனுபவ நடிப்புங்கிறது. கண்களில் அனல் பறக்குது. பிரபாஸோட மோதுகிற கட்டங்கள்லாம் அதிரி புதிரியாக இருக்குது. அதாவது கதாநாயகன் பிரபாஸாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நாக் ஆக்ஷின் முயற்சி செஞ்சுறாரு. ஆனாலும் பல கட்டங்களில் அமிதாப் பச்சனை ஓவர்டேக் செய்ய விடாமல் பிரபாஸை கட்டி போடுகிற சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஒரு பெண் அந்த கதாநாயகி கீழே விழுந்துடுறா. கீழே விழும்போது போய் காப்பாற்றுறாரு அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனிடமிருந்து அந்த கையை உருவிட்டு கீழே போகிறாரு கதாநாயகி. மறுபடியும் பிரபாஸ் அவரை காப்பாற்றுறாரு. ஆனாலும் பிரபாஸ் காப்பாற்றினாலும் பிரபாஸையும் அந்த பெண்ணையும் சேர்த்து காப்பாற்றுறது அமிதாப் பச்சன். இப்படி ஒரு டைலமாவில் நாக் அஸ்வின் திணறியிருப்பது நன்றாக தெரிகிறது. ஆனாலும் பிரபாஸ் முகபாவனை அவரால் காட்ட முடியலையா, இல்லை காட்ட விரும்பலையா, டைரக்டர் நாக் அஸ்வின் சொல்லலையான்னு தெரில. பிரபாஸ் ஆஜானுபாகவான உடலோடு நல்ல ட்ரெஸ்ஸோடு போகிறாரே தவிர
அவருடைய முகபாவனை சரியாக காட்டவில்லை. சில நேரங்களில் காமெடியின் மாதிரி அந்த புஜ்ஜியோடய சேர்ந்து விளையாடிட்டுருக்காரு. ஒரு படத்தில் சீரியஸாக போகிற கட்டத்தில் கூட அந்த காமெடியின் மாதிரி அந்த புஜ்ஜியோட பேசிக்கிட்டு போகிறது ஒரு கதையினுடைய வீரியத்தை காட்டுவதாக தெரியவில்லை. சும்மா ஏதோ படம் பாஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரிய தவிர மனதில் நிரடலை ஏற்படுத்தவில்லை என்பது தான் உண்மை. அதே மாதிரி நம்முடைய சோபனா அந்த காம்ப்ளெக்ஸில் வெளியிலேருந்து அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த சோகத்தையும் கோபத்தையும் சோபனா நன்களில் பாவனைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன இருந்தாலும் சோபனாவுடைய நடிப்பு பத்மினியுடைய ஜீன் இல்லையா, அதனால் நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் படங்களில் வில்லனாகவும் கதாநாயகனாகவும் குணச்சித்திரத்தில் நடித்த வெயில் பசுபதி இந்த படத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரத்தின் பெயர் வீரன். ஆனால் அவர் எந்த இடத்துலையும் சண்டை போடல. அந்த வாகனத்துக்கு டிரைவராக தான் வர்றாரு. அவருடைய குரல் கணீரென்று இருக்கிறது. சில நேரங்களில் பார்வையிலேயே பல விஷயங்களை என்னை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களடா, நல்ல கேரக்டர் செஞ்சவனாச்சா நான் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாரு பசுபதி. பிரம்மானந்தம் தெலுங்கில் நம்பர் 1 காமெடியன். அவர் 2 சீன் தான் வர்றாரு. அதுவும் ஒரே 4 கால் ஷீட்டு கொடுத்துருப்பார் போல இருக்கு. பிரபாஸ் கிட்ட சண்டை போடுறாரு பிரம்மானந்தம். ஏன்டா என்கிட்ட வாடகை கொடுக்க மாட்டேற, வாடகை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் என் பண்டையும் வந்து படுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவார். நல்ல காமெடி நடிகரை விரயமாக்கி விட்டார்களோ என்று கேட்க தோன்றுகிறது. அந்த படத்தை அந்த சீனை பார்க்கும்போது சிரிப்பே வரல. இந்த படத்தில் எப்போ சிரிப்பு வருதுன்னா, நிறைய இயக்குநர்கள் ராஜமௌலி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜமௌலியும் பிரபாஸும் பக்கத்து காரில் அதாவது வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது, ஐயோ இவங்கிட்ட மாட்டினா 5 வருஷம் உயிர் எடுத்துருவானே என்று பிரபாஸ் சொல்கிறார். அதற்கு பதில் ராஜமௌலி டைரக்டர் சொல்கிறார், மோகன வா இந்த தடவை 10 வருஷம் உன்னை காய போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கட்டத்தில் இயல்பாகவும் இருக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது, சிரிக்கவும் வைக்கிறது. தமிழில் வசனம் எழுதுகிறவர் கொஞ்சம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு காமெடியில் இந்த புஜ்ஜி கேரக்டர்லேயும் பிரபல இயக்குநர்கள் கேரக்டர் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாகுபலியை ஓவர்டேக் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நாக் அஸ்வின். ஆனால் பாகுபலியை விட செட்டுகள் பிரமிக்க வைக்கிறது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பேன் இண்டியா படத்தில் வர்ற மாதிரியே செட்டுகள் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு செட்டு மாறிக்கிட்டே இருக்குது. பார்க்க திகட்டுற அளவு கூட இருக்குது. ஆனாலும் அதற்கான வலுவான காட்சிகள் அவரால் அமைக்க முடியாமல் திணறி இருக்கிறார். பாகுபலியில் ஒவ்வொரு சீனும் அழுத்தமான காட்சி அமைப்பை கொண்டிருக்கும், அதில் கருத்தும் இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் ஃபைட்டு. அதாவது 3 மணி நேர படத்தை 6 மணி நேரம் படமாக ஆக்கி அது 2 பாகமாக்கி இது முதல் பாகமானதுனால இன்டர்வல் வரைக்கும் 1.5 மணி நேரம் ஒரே சொதன்னு ஃபைட்டு. எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, என்ன ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு வாகனம் வந்து புதிய வாகனம், துப்பாக்கிகள்லாம் வந்து கனரக துப்பாக்கிகள். இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் சைனாக்காரர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார், கோட்டு சூட்டு போட்டிருக்காரு. அந்த காம்ப்ளெக்ஸில் அவர் மட்டும் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காரு. இப்படி மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கிடைக்கலையா என்னங்கிறது தெரியல. இந்த மாதிரி லாஜிக் எரர்ஸ் நிறைய இருக்குது. அதாவது கலியுகத்தில் நாம் படிச்சிருக்கோம், குதிரை மேலே வந்து கலியுகத்தை காக்கக்கூடிய கல்கி அவதாரம் வரணுன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் அந்த போர்க்கள காட்சியில் வெள்ளை குதிரை தனியாக போகும், அதை மட்டும்தான் காட்டிட்டாங்க. ஆனால் கல்கி வருவதை காட்டவில்லை. கடைசி காட்சியில் கமல்ஹாசன் வருவார், வித்தியாசமான தோற்றத்தில் மிரட்டி, அப்புறம் யதார்த்தமான கதாநாயகனாக வருவார். மிரட்டியிருக்கார். 2 நிமிடங்கள் வந்தாலும் கமல்ஹாசன் மிரட்டியிருக்கார். ஆனாலும் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க எப்படியும் நிறைய படம் முழுக்க வருவார் கமல்ஹாசன்னு. 2ஆம் பகுதியில் தான் கமல்ஹாசனுடைய ஆக்கிரமிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லனுடைய கைத்தடிகள் தான் இப்போ ஒரே வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின் வில்லன் கமல்ஹாசன் 2ஆம் பகுதியில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த 2 நிமிஷத்துலேயே அடுத்த 2ஆம் பகுதியை பார்க்குறதுக்கு
ஒரு அச்சாரமாக சொல்லியிருக்காரு கமலஹாசன். ஜோ ஒளிப்பதிவு. இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய அம்சம் என்னென்னா ஒளிப்பதிவு தான். அந்த பேன் இண்டியாவில் வர மாதிரியே டின்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த டார்க் பேஸ்டு கேமரா இல்லை, அதாவது பளிச்சென்று பச்சை, மஞ்சள், சிவப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் லைட்டு சிவப்பு கலர்லாம் அந்த காலத்தில் அலிபாபா 42 பார்த்த கேவா கலர் மாதிரி தான் இப்போ இருக்குது. அதை ஒரு ஃபேஷனை வச்சுட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒளிப்பதிவாளருடைய பணி மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அதேமாரி சந்தோஷ் நாராயணன் பாடல்கள் 2 பாடல் தான், அது கூட ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் பின்னணி இசை சந்தோஷ் நாராயணனை மிக அழகாகவும் அற்புதமாகவும் வியப்பாகவும் அடையாளம் காட்டியிருக்கிறது. அவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். படம் முழுக்க எந்த அளவுக்கு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதோ அதுக்கு உதவி இருக்கிறது சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை. அதில் எந்த சந்தேகமே இல்லை. நாக் அஸ்வின் பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் காட்டுவதில் வெற்றி பெற்ற இயக்குனர். கதையிலும் காட்சி அமைப்பிலும் நம்முடைய மனதை கசக்கி பிழிய தவறிவிட்டார். மேலோட்டமாக செல்கிறது கதை, அவ்வளோதான். அப்படியே கண்களை அகல விரித்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர மற்றபடி கண்கள் பார்க்கின்றன, ஆனால் மனசில் அந்த காட்சிகள் பதியவில்லை என்பது தான் படத்தினுடைய பலவீனம். அதுவும் முதல் பகுதியிலே கொஞ்சம் தூக்கம், ஒரு 10 நிமிஷத்துக்கு தூக்கம் வருது. 2வது பகுதி பரபரன்னு போகிறது. தீபிகா படுகோனே அருமையான நடிப்பு. வழக்கமாக தீபிகா படுகோனே கவர்ச்சியின் பிம்பமாக வருவார். இந்த படத்தில் தாயாக வர்றாரு. இந்த கர்ப்பிணி தாய் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறாரோ அந்த விஷயத்துலலாம் நல்லா நடிச்சிருக்கார் தீபிகா படுகோனே. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பல இடங்களில் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் போட்டி வந்தாலும் அமிதாப் பச்சன் தான் நடிப்பில் முதல் பரிசை வாங்கிட்டு செல்கிறார். பிரபாஸ் பாகுபலியில் நடித்த மாதிரி ஒரு வேகமாகவும் நடித்ததாக தெரியல. ஏதோ ஒரு காமெடி பீஸ் வந்துட்டு போன மாதிரி தான் வர்றாரு பிரபாஸ். அது பிரபாஸ் தவறா அல்லது இயக்குனர் நாக் அஸ்வின் தவறா என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் கல்கி 2898 படம் பிரமிப்புக்காகவும் பிரம்மாண்டத்துக்காகவும் ஒரு முறை தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸு நோ சான்ஸ். பைல்வான் பார்வையில் கல்கி 2898 படத்துக்கு 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.